காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு 4வது நாளாக நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை மத்தேயு 8வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்நேரத்திலே அவனுடைய வேலைக்காரன் குணமடைந்தான். இன்றைக்கு வார்த்தையில் அதிகாரம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகின்றோம். இதை வேதபாரகரும் ஆசாரியரும் மூப்பரும் விளங்கி கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு புரியாததை புறஜாதியான 100க்கு அதிபதி புரிந்து வைத்திருந்தான். இயேசு அதிகாரம் பெற்ற மனுஷன் என்பது அவனுக்கு விளங்கிவிட்டது. அவன் இராணுவ அதிகாரியாக இருந்தபடியால் உலக பிரகாரமான அதிகாரத்தை அதிகாரிகள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை நன்கு புரிந்து வைத்திருந்தான். வா என்றால் வருகிறார்கள், போ என்றால் போகிறார்கள், இதை செய் என்றால் செய்கிறார்கள். வா என்றால் நாளைக்கு வருகிறேன் என்று எவரும் சொல்ல முடியாது. செய் என்றால் முடிந்தால் செய்கிறேன் என்று சொல்லவும் முடியாது. போர் சேவகர்கள் அதிகாரிகளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதுவும் அந்த காலத்தில் கீழ்ப்படியாதவர்கள் தங்களின் உயிரை கூட இழக்க நேரிடும். ஆகவே ஒரு இராணுவ அதிகாரியின் அதிகாரத்தை எவரும் மீற முடியாது. இயேசு அப்படிப்பட்ட விதத்திலே ஆவிக்குரிய அதிகாரத்தை உடையவராய் இருக்கிறார் என்பதை அந்த 100க்கு அதிபதி புரிந்து வைத்திருக்கின்றான். அவர் கட்டளையிட்டால் சுகம் உண்டாகும், வியாதி விலகி போய்விடும் என்பதை அவன் உறுதியாய் நம்பினான். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படும் என்பதை அவன் புரிந்து வைத்திருந்தான். இந்த பூமியையும் நாம் காண்கின்ற உலகத்தையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அவர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. அவர் கட்டளையிட்டார், அது நிறைவேறிற்று. இப்படி வார்த்தையின் அதிகாரத்தினால் உண்டான பூமியும் அதற்குரியவைகளும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அதிகாரத்துக்கு கட்டுப்படும் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். நாம் இன்றைக்கு காண்கின்ற உலகம் வார்த்தையினால் உண்டானபடியினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் சிருஷ்டித்த வார்த்தைக்கு கட்டுப்படும் என்பதுதான் உண்மை. ஆகவே தான் இயேசு அத்தி மரத்தை பார்த்து பட்டுப்போக சொன்னபோது அது அப்படியே ஆயிற்று. எனவே தான் காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடை பிடுங்குண்டு சமுத்திரத்தின் நடுவே நடப்படுவாயாக என்று சொன்னாலும் அது அப்படியே ஆகும் என்று இயேசு சொன்னார். மரம் மட்டுமல்ல, மலையை பார்த்து சொன்னாலும் அப்படி ஆகும் என்று சொல்லுகின்றார். அதில் முக்கியமான காரியம் எவனாகிலும் என்கின்ற வார்த்தையே. எல்லா மனுஷராலும் இது முடியும், எந்த மனுஷன் சொன்னாலும் ஆகும் என்பதை தான் இது நமக்கு கற்பிக்கின்றது. ஆனால் எல்லா மனுஷரும் பாவத்தின் நிமித்தமும் அந்த அதிகாரத்தை இழந்தவனாய் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் இயேசு பாவமற்றவராக பிறந்து எல்லா மனுஷருக்கும் தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை இந்த பூமியிலே செயல்படுத்தி காண்பித்தார். யூதர்களாலும் அவர்களுடைய தலைவர்களாலும் விளங்கி கொள்ள முடியாத அந்த காரியத்தை இந்த 100க்கு அதிபதி விளங்கி கொண்டான். இந்த மனுஷர் விசேஷமானவர், எந்த மனுஷரிடத்திலும் இல்லாத அதிகாரம் இவரிடத்தில் இருக்கிறது என்பதை நன்கு புரிந்து கொண்டபடியால் தான் அவரிடம் வந்தான். ஆகவே தான், நீர் என் வீட்டுக்கு கூட வர வேண்டியதில்லை, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என்கின்றான். ஒரு வார்த்தை சொன்ன
இதிலே தூரத்திலே வீட்டில் இருக்கின்ற வேலைக்காரன் சொஸ்தமாவது என்று நிச்சயம் என்று அவன் நம்பினான். அதன்படியே அவன் வீட்டுக்கு சென்று வேலைக்காரன் சொஸ்தமுடையதை பார்த்து கண்ணார கண்டு மகிழ்ந்தான் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.